சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸில் இன்னைக்கு அகஸ்ட் நான் சொல்கிறேன். சார், இந்த அமெரிக்கா ஏற்கனவே வெனிசுலாவை கைப்பற்றிடுச்சு. இப்போ ஈரானையும் அது போல் பண்ணுறதுக்கு போர் நடத்திட்டு இருக்கு. இதை தொடர்ந்து கியூபாவையும் அடிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார். சார், இப்படி அவர் சொல்லிட்டு ஒவ்வொரு நாடாக இந்த போர் நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா மீண்டும் மூன்றாம் உலகப் போர் வருமா? அப்படி வந்தால் இந்த உலகம் தாங்குமா? மக்கள் தாங்குவாங்களா அப்படின்னு சொல்லுங்க சார். இது மூணாம் உலக போராக இருக்காது. ஆனால் ஒரு ஆயுத்தம் போல் எடுத்துன்னு வராங்க. எப்படின்னா, அமெரிக்கா சண்டை போட்டுனே இருக்கும். இன்னும் 2-3 கண்ட்ரியில் இது மாதிரி சண்டை போட்டுனே இருக்கும். அதுக்கான வழிகள் தேடினே இருக்கும். இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை அமெரிக்கா எடுத்துன்னு இருக்க நிலைமை வருது. ஸோ மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து வழி பண்ண பிறகு ஒரு முடிவு கிடைக்கும். இருந்தாலும் இந்த 20ஆம் தேதிக்குள்ளே தள்ளலைன்னா நமக்கு ஜூன் வரைக்குமே பிரச்சனை வரும். ஓஹோ, அப்போ ஜூன் வரைக்குமே இந்த போர் தொடருமா? தாங்காது. ஆனால் நிறைய இடத்துல பிரச்சனை வந்துடும். இதை அவங்க சரியாக முடிவு எடுக்கலைன்னா தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், இந்த போரால் நமக்கு எண்ணெய் ரொம்ப டிமாண்ட் ஆகிடும் போல இருக்குது. அதுக்காக இப்போ ட்ரம்ப் ரஷ்யாவில் 30 நாளைக்கு எண்ணெய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பர்மிஷன் கொடுத்த மாதிரி சொல்லிட்டாரு. இதனால் நம்ம நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள்லாம் ஆளுங்கட்சியை ரொம்ப குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கு டிக்டேட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா யார்? அவங்க சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நம்ம இஷ்டம், எங்கே வேணாலும் வாங்குவோம் போவோம். அப்படி இருக்கிற ஒரு பிஸ்னஸை இவர் நீங்கள் வாங்கிக்கன்னு சொல்கிறாரு. அப்போ இந்தியாவுக்கு டிக்டேட் பண்ணுறதுக்கு ட்ரம்புக்கு உரிமை கொடுத்தது யாருன்னு ஆளுங்கட்சியை தூட்டிகிட்டு இருக்காங்க. சார், இந்த நிலைமை எப்படி போவோம், என்ன ஆகும்? இது பிரச்சனையே கிடையாது. ஒரு சாதாரண வழி தான். எல்லாமே கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த வழியாக தான் நடக்கும். ஸோ இது ஒரு சாதாரண வழி தான். ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும். ஆனால் நம்ம இந்தியாவில் சில இடத்துல படிப்படியாக கொஞ்சம் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. விலை ஏறுமா சார்? என்ன விலை? சின்னதாக ஏறும். ஓ சார், இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஆளுங்கட்சி பலவிதமான சலுகைகளை அறிவிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ கூட 40 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு 2000 ரூபா இது போட்டாங்க அக்கௌண்ட்டில். இப்படி அதுக்கு முன்னாடி 5000 ரூபா மகளிருக்கு போட்டாங்க. இப்படி பல விஷயங்களை ஆளுங்கட்சி பண்ணிகிட்ருக்கு சார். அதனுடைய கூட்டணியும் பலப்படுத்திக்கிட்டே இருக்குது. கூட்டணி கட்சிகளுக்கு 2 கட்சிகளுக்கு 2 ராஜ்யசபா சீட்டு வேறு கொடுத்துட்டாங்க. தொகுதிகள் வேறு ஒதுக்கிட்டாங்க. இப்படி ஆளுங்கட்சி தன்னுடைய பலத்தை பெருக்கிட்டு போகிற மாதிரியே தெரியுது. ஒரு பக்கம் விஜயுடைய பலம் கூட்டிகிட்டு இருக்கிறதா எல்லாருமே கணிப்புகள் இல்லை எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர் குடும்ப பிரச்சனையால் அவருடைய மனைவி விவாகரத்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த விவாகரத்து பண்ணியிருக்கிற போதே அவர் நேற்று கல்பாத்தி அகரத்துடைய மகன் கல்யாணத்துக்கு போகும்போது த்ரிஷாவோட ஜோடியாக ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு போயிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த மாதிரி அவருடைய செய்கைகளால் அவருடைய கட்சிக்கு பலம் குறையும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சார், அது எப்படி இருக்கும், என்னன்னு சொல்லுங்கள் சார். அவரோட வழி குடும்ப பிரச்சனை அது அவர் தான் வழி பண்ணிப்பார். அதே நேரத்தில் பொது பிரச்சனைக்கு வர சொல்ல தனிப்பட்ட வழியில் தான் பண்ணி ஆகணும். ஸோ பொது பிரச்சனையாக வர சொல்ல அவரோட வாழ்க்கை பொதுவியல் வாழ்க்கையில் இருக்க சொல்ல எல்லா பிரச்சனையும் அவர் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இப்போ எல்லா பிரச்சனையும் எதிர்கொண்டு அதுக்கான வழிகள் வந்துடுவார். பிரச்சனை இல்லை, பலம் இருக்குது. கொஞ்சம் மக்கள் மத்தியில் அவரோட செல்வாக்கு அதிகமாக தான் இருக்குது. அது இல்லாமல் பிள்ளைகள் பசங்க எல்லாரோட இதுலேயும் அவரோட செல்வாக்கு இருக்குது. ஓரளவுக்கு அவர் வரும். அடுத்த வாட்டி வேணால் அவரோட வழி இருக்குமே தவிர இந்த தடவை ஓரளவுக்கு கண்டிப்பாக அவருக்கு இருக்குது. எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதான் சில மாற்றங்கள், சில சீட்டுகள் இவருக்கு எதிர்பட்டால் இவருக்குரிய நிறைய பேர் ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், இப்போ இந்த உலக போர் நடக்கிறதால அங்கங்கே அவங்க பலமான பெரிய இந்த குண்டுகள்லாம் வெடிச்சிட்ருக்காங்க. அப்படி போயிட்டுருக்குது. இதனால் உலகம் முழுக்க புதுவிதமான நோய்கள் ஏதாவது வருமா சார்? ஏன்னா கடலெல்லாம் பெரிய பெரிய கப்பலெல்லாம் குண்டு வச்சு மூழ்கடிச்சு தயார் பண்ணுறாங்க. அப்போ தான் படித்தது. இந்த காற்று மூலிமா மாசாயிடும். அதில் சில நோய்கள் வரும். அதே நேரத்தில் இந்த கடலில் மீன்கள் இந்த உணவை எடுத்துரும்.
ஸோ இதை வெடிக்கக்கூடிய பொருளில் எடுக்கக்கூடிய விஷமாயி சில மீன்கள் கலரே மாறிடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ கொஞ்ச நாளைக்கு ஆல்ரெடி நம்ம 40 நாள் லீவ் விடுவோம். இப்போது மீன் இது ப்ரீடிங் இது இருக்கிறதுனால மீன்பிடி தடைக்காலம். ஆமாம், அப்படி வர சொல்ல நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறது நல்லது தான். மக்கள் கொஞ்சம் அதை குறைச்சிக்கின்னு வழி பண்ணுங்கள், ரொம்ப எடுக்காதீங்கன்றதை சொல்கிறார். பெரிய மீனாக இருந்தால் நடுக்கடலில் பிடிக்கிற மீன்லாம் கொஞ்சம் ஆபத்தான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். அதுக்கான வழிகள்லாம் சொல்லிடுவாங்க. சுகாதாரம் அதுக்கான வழிமுறைகள் சொல்லி செயல்படணும். ஏன்னா இப்போ கூட போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை, கடலூர், தொடர்ந்து மதுரையில் கூட நிறைய காக்கைகள் இறந்து போயிடுச்சு. அது இல்லாமல் இது வேறு காகங்கள் இறந்துட்டு இருக்கு, பறவை நோய்கள் வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. சார், இப்போ இந்த உலகப் போர் நடக்கிறதால இனி வரும் காலங்களில் தங்கம், வெள்ளி இதனுடைய விலையெல்லாம் வந்து ஏறுமா இறங்குமா? இப்போ என்ன, பணம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகிறதுனால ரேட்டாக மணி ஃப்ளோ இல்லை. இதை விற்றுட்டு இம்போர்ட் பண்ணி வாங்கி திரும்பி அதை விற்கணுன்றது ரீசேல், அதாவது சேல் வந்து ரொம்ப அதிகமான வழி வரல, உற்பத்திகள் கம்மியாகும். அப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் குறைய தான் செய்யும். இந்த மாதம் அதாவது தேவையான வழியாக இருந்தால் வீட்டுங்களுக்கு ஒரு கல்யாணம் வழி பண்ணணும், கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும்னு நினச்சா கோல்டை வாங்குங்க. மற்றபடி கோல்டையும் சில்வரையும் இப்போ வாங்காதீங்க. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா, மே மாதத்துக்கு அப்புறமா வழி பண்ணிக்கோங்க. இப்போ பர்டிகுலராக நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது தான் நல்லதுன்றதை சொல்கிறாங்க. புரியுது எனக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக போய் விழ வேணாம், ஏன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால் ஏப்ரலுக்கு அப்புறமா செய்யலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் போகாதீங்கன்றதை சொல்லிட்டாங்க. ஷேர் மார்க்கெட் எப்படி சார் இருக்கும்? இந்த 15ஆம் தேதிக்குள்ள ஒரு ஷெட்யூல் இருக்குது. அப்படி விழுதுன்னா பிரச்சனையாகும். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதமும் இதுவும் வேணாம். ஏப்ரல் மே நான் முதல்ல படிச்சுட்டேன். மார்ச் மாதமே யாரும் இது பண்ணாதீங்க. இருந்தாலும் ஏப்ரல் மேக்கு அப்புறம் இது வேணாலும் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அவசரப்படாது. சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து 3 அணிகள் நிற்கிது. ஒன்று வந்து திமுக அணி, இன்னொன்று வந்து விஜய் அணி, இன்னொன்று வந்து என்டிஏ பாரதிய ஜனதா அண்ணா திமுக அணி. இதில் வந்து திமுகவும் விஜய் அணியும் தான் வந்து பரபரப்பாக பல விஷயங்களை வந்து தேர்தலை முன்னோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த என்டிஏ அணி, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா அணி என்ன பண்ணுதுங்கிறதே வந்து சந்தேகமாக இருக்குது. அவங்களுடைய ஒர்க்கு சத்தமே வெளியில் கேட்காம இருக்கு. அவங்க எப்படி இருக்கும், அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், இந்த தேர்தலில் அவங்களுக்கு முடிவு எப்படி இருக்கும்? இவங்களுக்கு ஒரு சில குறிப்பான இதெல்லாம் வருது. சீட்டு நல்லா தான் இருக்குது. அடுத்த வாரத்தில் உங்களுடைய எழுச்சி மிக பேச்செலாம் வரப்போது நல்லாயிருக்கும். சார், இந்த போரால் வந்து விலைவாசிகள்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது. நம்முடைய ஏற்றுமதி முட்டையும் நேற்று நியூஸில் வந்தது, பல கோடி முட்டைகள் ஏற்றுமதி ஆகிறது தடையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் வந்து நிறையா ஏற்றுமதி பண்ண முடியாமல் தடையாயிடுச்சு. ஸோ நம்முடைய முதலீடுகள் எல்லாம் தேங்கி போய் நிற்குது இந்த போரால். இதனால் விலைவாசிகள்லாம் ஏறுமா என்ன அப்படின்னு கண்டிப்பாக ஏறும். அது பர்டிகுலர் அத்தியாவசிய பொருட்கள் நிறைய ஏறும். எண்ணெய் விலையும் ஏறப்போகுது, அத்தியாவசிய உணவுப் பொருட்களும். சின்ன நாட்டில் பஞ்சங்கள் வந்துடும், உணவு பற்றாக்குறை வந்துடும். சார், இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குற நம்முடைய இந்தியர்கள் எல்லாம் வந்து இந்த அரபு கண்ட்ரியில் வேலை பார்க்குறவர்களுக்கெல்லாம் வந்து நிலைமை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த இடம் இன்வெஸ்ட் பண்ணுறது, வீடு வாங்குறது எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. 3வது வேலையிலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. முடியாத பட்சம் வேணான்னு நினச்சா இந்த ஊருக்கே வந்துருங்க. அதுதான் நல்லது. இங்கேயே வேலையை பார்த்து கொஞ்சம் சேலரி இருந்தாலும் பாருங்கள். 2028 வரைக்குமே இந்த ப்ராப்ளங்கள் இருக்குது. சார், அமெரிக்க நாட்டில் இருக்கிற நம்ம இந்தியாவிலேருந்து போய் வேலை செய்கிறவங்கலாம் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்களே சார். சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, மற்ற பேங்கிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே. அந்த அமெரிக்காவில் வாழ்கிற நம்ம இந்தியர்களுடைய வேலை வாய்ப்பு எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? அமெரிக்காவில் பிரச்சனை வரும். இந்த 11ஆம் மாதம் வரைக்கும் அங்கேயே எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்துடும், இந்த நவம்பர் வரைக்கும். ஆனால் 2வது வந்து இவங்க வந்து அமெரிக்காவில் வேலை செய்கிற கிழக்கு மாகாணங்கள், அதாவது அமெரிக்காவோட கிழக்கு மாகாணங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. சில இன்சிடென்ட் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் வம்சாவளிகள் அங்கே இருங்க. போயிட்டு தானாக மாட்டிக்கின்னு வேலை வேணும், போய் தப்பான விஷயத்தில் போயிட்டு விசா எல்லாம் போயிட்டு மாட்டிக்கின்னு இருக்கிறதெல்லாம் வந்துருங்க.
அதுதான் நல்லதுன்றதை சொல்கிறாரு. ட்ரம்போடைய போக்கு இப்படியே போயிட்டு இருந்தா உலகம் என்ன சார் ஆகும்? எப்படி இந்த ஜூலை மாதம் அவரோட டைம் சரியில்லை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவர். அது தான்னா சில ஐநாலேருந்தே அவருக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஜூலைக்கு பிறகு நல்லா இருக்குமா? இல்லை ஜூலை மாதம் அதான் ஜூலைலேருந்தே டைம் சரியில்லை. ஓ, ஜூலைலேருந்து டைம் சரியில்லையா? சரி சார் சரி. இந்த கடல் மூலயமா பிரச்சனைகள் ஆகிறதுனால கப்பல் ஒன்று இதுவாகிடும், இன்னொரு கப்பல் ஆகிடும். இப்போ அந்த பிரச்சனை வரதுனால இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு பிரச்சனை ஆகி அவங்களும் ஒரு சண்டை போடுற அளவுக்கு வந்துடுவாங்க. ரெண்டு இடத்துல அமெரிக்காவோட குண்டு ரொம்ப பிரச்சனையாக போகுது. இது மூலயமா அமெரிக்காவோட கிழக்கு மாகாணத்தில் பெருசாக பிரச்சனையாக போகுது. ஒரு வெடியும் வெடிக்கலாம். எல்லையில் ஒரு பிரச்சனை வரப்போது ஊடுருவல் நிறைய ஆகிடும். அந்தந்த கண்ட்ரியில் நிறைய ஊடுருவல் உள்ளேருந்து வெளியே போற போகிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க போகுது. இன்னொரு அதிபர்னாலும் இன்னொரு பேச்ச பிரச்சனையாக போகுது. ரெண்டு கடல் கூடுற இடத்துல இதில் ஒரு பெரிய எர்த்குயிக் ஒன்று வருது. இந்த சண்டைகள் நடந்துருக்கும், நடுப்புற அந்த எர்த்குயிக்கும் பிரச்சனையாகும். எதிர்பார்க்காத எரிமலை ஒன்று வந்து வெளியாக போகுது. அந்த சூழ்நிலை ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒரு நடிகனோட உடல் வந்து பிரச்சனையாக போகுது. எதிர்பார்க்காம ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது. ஒரு தேவாலயம் ஒன்று வெடிச்சிடும். ஒரு தேவாலயத்தில் ஒரு பிரச்சனை ஆக போகுது. அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய பிரதானமான பொருள் ஒன்று கிடைக்க போகுது. இந்த 20ஆம் தேதிக்குள்ள இந்த போர் வந்து குறையணும். அப்படி குறையலனா பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் ரொம்ப குழப்பங்கள் போகும். சனியோட மாற்றங்கள் வழி நல்லா இருந்தாலும் குருவோட மாற்றத்தில் தான் பலன் கிடைக்கும். இந்த ஜூன் மாதம் வரைக்குமே பெரிய ப்ராப்ளங்கள் இருக்கு. தரை இறங்க முடியாமல் ஒரு விமானம் தள்ளாடி ஒரு பிரச்சனையாக போகுது. சில உணவுப் பொருட்கள் பிரச்சனையாகுது. சில உணவுகள் நம்ம எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அது பிரச்சனை வராமல் இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. சில பொருட்கள்லாம் சாப்பிடாதீங்க வெளியே இருந்து. சில பொருட்களும் பிரச்சனையாகும். பறவைகளுக்கு வழி இது காற்று மூலிமா சில நோய்கள் வந்து உருவாகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாம்பு அடிக்கிறதுனால அதுலேயே சில நோய்கள் உருவாக போகுது. சில கண்ட்ரிகள் மக்கள் சில உணவுகள் ரொம்ப பஞ்சங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் வர்றதையும் பார்க்க போகிறோம். அது மூலிமா எண்ணெயோட பிரச்சனை படிப்படியாக ஏறப்போகுது. ஏற்கனவே சொன்னால் வர்த்தகம் குறைன்னு ஒரு நாள் மூடினாங்க. திரும்பி 15ஆம் தேதிக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகப்போகுது. மிகப்பெரிய வீழ்ச்சி ஒன்று இருக்கு. இது மூலிமா ஷேர்ஸ்லாம் ரொம்ப விழும். கோல்டு தங்கம் கூட மெதுவாக இறங்கி ஏறும். ஆனால் இறங்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு. பணம் முடக்க வந்துடும். நிறைய நாட்டில் பணம் வந்து ரொம்ப எக்கனாமிக் முடங்கி போச்சு, ரொம்ப பிரச்சனை வந்ததுன்னு சொல்லுவாங்க. 2 பெரிய வங்கியே மூடுவாங்க. அமெரிக்கா இன்னும் அதிகமாக சண்டை போட்டதுன்னா அவங்க பொருளாதாரம் குறையும், அவங்களுக்கும் பண பிரச்சனைகள் வந்துடும். மும்பையில் பெரிய மழை காத்துன்னு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. அரசியல் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. அவர் ஒரு குழப்பம் ஆயிடுவார்.
ஒரு முக்கிய அதிபர் ஒரு கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போயிடுவார். நீங்கள் அங்கு செய்தார் தேர்தல் காலம் மாறி மாறி இருக்கு. பர்டிகுலராக அந்த ஆளுங்கட்சிக்கு இன்னும் பலம் இருக்கு, கொஞ்சம் பலம் கூடுது. விஜய் சார் வந்து தனிப்பட்ட முறையில் வலுவாக வருவார். வந்தாலும் எதிர்கட்சி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான் பலமாகும். இந்த ஆளுங்கட்சியோட பலங்கள் பல விதமான வழிகளில் இருக்கு. தேர்தல் முடிந்து 2 கட்சிகள் தாவும், அந்த மாதிரி நிலைமையை வரதை பார்க்க போறோம். இன்னும் பலன் கொடுக்க அடுத்த வாரம் நான் படிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். 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 ரோஜா டிவி நேரில் கொரோனா கொரியர்ஸில் இன்னும் நிறைய கேசஸ் சொல்கிறார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.